காட்டெருமை தான் வாழ்ந்தது. இதை வந்து நம்ம பண்டைய காலத்தில் இருந்த தமிழர்களும் முன்னாள் உழவர்களும் இதை வந்து விவசாய பயன்பாட்டுக்காக நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி எருமை மாட்டுகளோட பாலை கறந்து மற்ற அதோட சாணத்தெல்லாம் வச்சு அந்த உரம் தெளிக்கிறது இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சது வந்து இது வந்து இயற்கையாக வந்து எல்லா நாடுகள்லையும் இதுக்கு பூர்வீகம் கிடையாது. எல்லா நாட்டிலும் காடுகளில் வளர்ந்த ஒரு இனம் தான் இந்த மிருகம். இதை நம்ம பயன்பாட்டுக்கு மக்கள் வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதனால் இந்த எருமை மாடு வந்து நம்ம நாடு நம்மளோட கிராமங்களில் சுற்றுப்புறம் இன்னும் வருது. இப்போ இந்த எருமை மாடு வந்து ஒரு காலத்தில் உழவுக்கு பயன்படுத்தப்பட்டது சொன்னீங்க. இப்போ இது நம்மளுடைய வாழ்வியலோட நம்மளுடைய விவசாயத்தோட கனெக்டாக உள்ளதான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எருமை மாடு வந்து விவசாயத்தோட கனெக்ட் ஆகிறது தான். இதோட உரம் வந்து இதோட சாணம் வந்து கண்டிப்பாக விவசாயத்துக்கு பயன்படுது. இதோட பால் வந்து அத்தியாவசியமாக இன்றைக்கி எல்லா விதமான பால் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் எருமை மாடு பசுமாடை விட எருமை மாடு தான் வந்து அதிகப்படியாக பால் கொடுக்குது. அதிகப்படியாக நல்ல மக்களால் கன்சியூம் பண்ண நுகரக்கூடிய பொருளாக இன்றைக்கி எருமை மாட்டோட பொருட்கள் அனைத்துமே இந்த பொருள் இந்த பால் வச்சு பால் கோவா, பால் பவுட்ரு, ஏகப்பட்டது வெண்ணெய், நெய் போன்ற அனைத்து பொருட்களுமே இதை சார்ந்த